சூப்பரான தேங்காய் போலி செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 3 மூடி தேங்காவை பூ போல் துருவி பத்த விழக்கூடாது. கண்டிப்பாக லைட்டாக வாசனை வர்ற வரைக்கும் வதக்கிக்கணும். வதக்கின தேங்காவை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அடுத்து கடாயில் வெல்லம் ஒரு 150 கிராம் போட்டுக்குங்க. அரை கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா வெல்லம் கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாகு வந்துடக்கூடாது. கண்டிப்பாக லைட்டாக கரைஞ்ச உடனே வெல்லம் கரைஞ்ச உடனே எடுத்துடுங்க. கண்டிப்பாக வெல்லத்தை வடிகட்டி எடுத்துக்கிட்டு பூ போல் வதக்கி வச்ச தேங்காவை இப்போ வானலில் சேர்த்துக்குங்க. அடுத்து பாகு தேங்காவோட வடிகட்டின வெல்லத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான விடுகதை: இங்கிலீஷ் நியூ இயருக்கும் தமிழ் நியூ இயருக்கும் வித்தியாசம் என்ன? கைஸ், நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் உங்களுக்காக தான் நான் விடுகதை போடுறேன். கண்டிப்பாக விடுகதைக்கு ஆன்சர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனை பார்க்குறதுக்கு ரொம்ப அப்நார்மலாக இருக்குது. இன்க்ரீடியன்ட்ஸை டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். கம்மிங் பேக் டு வீடியோ. 3 பிஞ்சு ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. ஏலக்காய் பொடி, தேங்காய் பூ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. 1 மணி நேரம் ஊற வச்ச போலி மாவை வாழை இலையில் தட்டினா நல்லாயிருக்கும். எனக்கு பால் கவர் தான் கிடச்சிது. நீங்கள் வாழை இலையில் தட்டிக்கிங்க, இன்னும் நல்லா ருசியாக இருக்கும். போலியை நெய்யில் தொட்டு தட்டிக்குங்க, நல்லா ருசியாக இருக்கும். கண்டிப்பாக மெலிசாக தட்டுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போது அந்த தேங்காய் பூரணத்தை அது கூட சேர்த்து ஸ்டஃப் பண்ணி இப்போ அதை தோசைக்கல்லில் போட்டு பெரட்டி எடுத்துக்குங்க. கண்டிப்பாக நெய் மஸ்ட்டுங்க. 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்துக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சுவையான போலி ரெடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.